அமிர்தா அக்குபஞ்சர் கம்யூனிட்டி காலேஜுடைய ஃபவுண்டர் சேலத்திலிருந்து 2009 நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க உங்கள் அனைவரையும் அமிர்தா அக்குபஞ்சர் கல்வியத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நல்லது. வணக்கம். அமிர்தா அக்யூபஞ்சர் கம்யூனிட்டி காலேஜ் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம டிப்ளமோ இன் டிசிஎம் அக்யூபஞ்சர்னு சொல்லக்கூடிய 6 மாதம் அக்யூபஞ்சர் கோர்ஸோடைய சிலபஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 44 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்னெல்லாம் சிலபஸ் சொல்லிக் கொடுப்போம்னு பார்க்கலாம். அதில் முதல் சாப்டர் இன் யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை வச்சு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் நோய்களையும் எப்படி பிரித்து பார்க்கறது, உடம்புல இருக்கிற ஒரு நோய் வெப்பம் அதிகமானதுனால வந்ததா குளிர்ச்சி அதிகமானதுனால வந்ததான்னு கண்டுபிடிக்கணும். அடிப்படையில் இது எல்லா மருத்துவத்துக்கும் பொது. அந்த மாதிரி அக்குபஞ்சரில் அதை இன் யாங்னு சொல்லுவோம். இப்படி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் 2 விதமாக பிரித்து பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை தேர்ந்தெடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக ஒரு சாப்டர் சொல்லி கொடுப்போம். அடுத்தது இதே போல் பஞ்சபூத சக்திகள் தான் நம்ம உடம்பையே உருவாக்குனதுன்னு எல்லா மருத்துவத்திலையுமே சொல்லுவாங்க. எல்லா விதமான பாரம்பரிய மருத்துவத்திலையுமே, சித்தா, ஆயுர்வேதா, சைனாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த டிசிஎம் அக்யூபஞ்சரில் எல்லாத்துலேயுமே பஞ்சபூத சக்திகளை பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அக்குபஞ்சர்லையும் இந்த பஞ்சபூத சக்திகளுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது நம்ம உடம்புல. ஒவ்வொரு பஞ்சபூத சக்தியும் 2 பிரதான உறுப்புகளை பராமரிக்குது. அப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல உறுப்புகள் இந்த பஞ்சபூத சக்தி மூலியமாக தான் இயங்குது. இந்த பஞ்சபூத சக்திகள் 5 எலமெண்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸில் வரக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த எலமெண்ட் பாதிச்சிருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கான பாயிண்ட்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஒருத்தருக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத முதல் கொண்டு கம்ப்ளீட்டாக இந்த சாப்டர் 2ல் சொல்லிக் கொடுப்போம். அடுத்த சாப்டர் நம்ம உடம்புடைய எல்லா இயக்கங்களையும் செய்யறது பிரதானமாக நம்ம உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள் தான். ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, ஸ்ப்ளீனு, ஸ்டொமக்கு, லிவர், லார்ஜ் இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டின், பித்தப்பை, சிறுநீர் பை, இந்த மாதிரி உறுப்புகள் தானே. அக்குபஞ்சரில் இதில் ரொம்ப முக்கியமான உறுப்புகள்னு 12 உறுப்புகளை சொல்லுவோம். அந்த 12 உறுப்புகளுக்கும் தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்னால் வெறும் மெடிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைங்க. இப்போ ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டி அக்குபஞ்சர் கான்செப்டில் ஹார்ட் தான் நம்மளோட ரத்த நாளங்களை பராமரிக்குது. உதாரணத்துக்கு வெரிகோஸ் வெயின் வராமல். அதே போல் ஹார்ட் தான் பெண்களுக்கு பீரியட்ஸ் எப்போ வரணும்னு டேட்டை முடிவு பண்ணுது. லேட் பீரியட்ஸாக இல்லாமல் கரெக்டாக டேட்டுக்கு பீரியட்ஸ் ஆகணும்னா ஹார்ட் நல்லா இருக்கணும் பெண்களுக்கு, இல்லைன்னா லேட் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும். அதே போல் ஹார்ட்டு தான் நம்மளுடைய விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ஆசையை பராமரிக்குது. ஒரு விஷயம் நம்மளால் கிடைக்கல, அடைய முடியல அப்படின்னா ஓகே அது பார்த்துக்கலான்னு மூவ் ஆன் ஆகுறதுக்கும் அதனால் பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கும் ஹார்ட்டு தான் காரணம். இப்படி நவீன மருத்துவத்தில் இன்னைக்கு மாடர்ன் மெடிக்கலில் சொல்லப்படாத அக்குபஞ்சரில் மட்டுமே சொல்லப்பட்ட சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அக்குபஞ்சரில் டிசிஎம் கான்செப்டில் இருக்குது. இப்படி 12 உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்னன்னு கம்ப்ளீட்டாக ஒரு சாப்டரை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதே போல் அடுத்ததாக ஒரு சாப்டரில் ஆர்கன் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம உடம்புல 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு உறுப்பு ஹைப்பர் ஆக்டிவில் இருக்கும். அப்போது சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டுமே தலை சுத்தல் வருது, தலைவலி வருது, வாமிட் வருது அப்படின்வாங்க. சிலருக்கு மத்தியானம் ஆனால் மட்டும் சில பிரச்சனை வரும். சிலருக்கு நைட்டு மட்டும் சில தொந்தரவு வரும். சில பேருக்கு மிட் நைட்டில் மட்டுமே சில பாதிப்புகள் வரும். அந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே வரக்கூடிய நோய்களை ட்ரீட் பண்ணுறதுக்காகவே இந்த ஆர்கன் கிளாக்குன்ற கான்செப்டை அக்யூபஞ்சரில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த ஆர்கன் கிளாக் கான்செப்டை பற்றி தெளிவாக ஒரு சாப்டராக சொல்லிக் கொடுப்போம். அதே போல் டிசிஎம் அக்யூபஞ்சரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவம் வைட்டல் சப்ஸ்டன்ஸ் ஃபிலாசபின்னு பேர். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே 5 மூலக்கூறுகள்னால உருவானதுன்னு சொல்லுவாங்க. எசன்ஸு, எனர்ஜி, பிளட்டு, பாடி ஃப்ளூயிட், சோல். அதை பற்றி ஒரு அறிமுகம் இந்த சாப்டரில் வரும். இது ஒவ்வொன்றை பற்றி தனித்தனியாக சாப்டர் இருக்குது. இப்போ எசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கு விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுறதே எசன்ஸ் தான். விந்தணுக்களில் வரக்கூடிய குறைபாடு, ஷேப் சரியாக இல்லை, விந்தணுவில் ஹெட்டு கரெக்டாக இல்லை, விந்தணுக்களில் உயிர் இல்லை, எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எசன்ஸ் ப்ராப்ளம் தான். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி சரியாலை, கருமுட்டை கரெக்டாக ரிலீஸ் ஆகலை, கருத்தரிச்சா கரு நிற்கலை, கரு களையுது, அபார்ஷன் ஆயிடுச்சு தானாவே, இல்லை கன்சீவே ஆக முடியல. இந்த மாதிரி பெண்களுக்கு
ரீப்ரொடக்ஷன் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எசன்ஸ் தான். இந்த எசன்ஸ்னா என்ன, இது எப்படி உருவாகுது, உடம்புல எந்த உறுப்புல இது இருக்கு, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா ஒரு சாப்டரா சொல்லி கொடுப்போம். இதே போல அடுத்து முக்கியமான மூலக்கூறு எனர்ஜி. நம்ம அக்குபஞ்சர்ல 361 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் எப்படி பாயிண்ட்னு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஒரு சயின்ஸ் இருக்கு அக்குபஞ்சர்ல. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம உடம்புல மெரிடியன் அப்படின்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். சக்தி ஓட்ட பாதைன்னு தமிழ்ல சொல்லுவோம். அதுல தான் எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுது. எப்படி உடம்பு ஃபுல்லா பிளட் வெசல்ஸ்லாம் ரத்தம் ஓடுதோ, அந்த மெரிடியன்ல எனர்ஜி ஓடுது. கண்ணுக்கு தெரியாத உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க அக்குபஞ்சர்ல. அந்த உயிர் ஆற்றல் அந்த மெரிடியன்ல ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் தேங்கி இருக்கும், ஸ்டோர் ஆகும், ஒரு ரிசர்வ் எனர்ஜி மாதிரி அவசர காலத்துக்காக. அப்படி அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய பகுதிகள் தான் அக்குபஞ்சர் பாயிண்டா தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் 361 பாயிண்ட்ஸ். அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த சக்திக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அதுதான் நியூட்ரிட்டிவ் சீன்ற சக்தி. இந்த சார்ட்ல கடைசியா இருக்கு பாருங்க, நியூட்ரிட்டிவ் சீ அப்படின்னு. இந்த சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு அக்குபஞ்சர் நீடலே போட்டாலும் அக்குபஞ்சர் உடம்புல வேலை செய்யாது. அப்போ அந்த நியூட்ரிட்டிவ் சீ எப்படி உருவாகுது, அது எந்த உறுப்புடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் பயன்படுத்தணும். இந்த மாதிரி டிஃபென்சிவ் சீன்னு ஒன்று இருக்கு, ட்ரூ சீன்னு ஒன்று இருக்கு, ஒரிஜினல் சீன்னு ஒன்று இருக்கு, கேதரிங் சீ, ஏர் சீ, ஃபுட் சீன்னு பல வகையான சக்திகள் நம்ம உடம்புல இருக்கு. இந்த ஒவ்வொரு சக்தியும் உடம்புல எப்படி உருவாகுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, இதை வச்சு நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ஒரு சாப்டரா சொல்லிக் கொடுப்போம். இதே போல பிளட் உடம்புல எப்படி உருவாகுதுன்னு நவீன மருத்துவத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே போல அக்குபஞ்சர்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. பிளட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இது எல்லாமே கம்ப்ளீட்டா பிளட்டை பத்தி அக்குபஞ்சர் கான்செப்ட்ல ஒரு சாப்டர் வரும். அடுத்ததா பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லக்கூடிய நீர் சத்து. உடம்புல இருக்கிற வைட்டல் சப்ஸ்டன்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். உடம்புல எந்த விதமான நோயும் உருவாகாம பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வைட்டல் சப்ஸ்டன்ஸ் பாடி ஃப்ளூயிட் தான். பாடி ஃப்ளூயிட் யாருக்கெல்லாம் கம்மியாகுதோ, இல்ல பாடி ஃப்ளூயிட் ஒரே இடத்துல தேங்குதோ, அவங்களுக்குலாம் உடம்புல இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் தானே உடம்புல எல்லா நோயும் உருவாகிறதுக்கு ஆரம்ப நிலை. இன்ஃபெக்ஷன் இல்லாம உடம்புல எந்த உறுப்பும் ஒரு நோயா மாறாது, எந்த உறுப்புலையுமே. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அடிப்படை ஆதாரம் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ்ல வரக்கூடிய பாதிப்புகள் தான். இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் உடம்புல எங்க முத உருவாகுது, எது வழியா இது டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எந்தெந்த உறுப்புகள்ல என்னென்ன மாதிரி செயல்பாடுகள் செய்யுது, இதுல எத்தனை வகை இருக்கு அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலா இந்த சாப்டர்ல சொல்லிக் கொடுப்போம். இதே போல அடுத்ததா சோல் அப்படின்னு ஒன்று இருக்கு, உயிர் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா. அந்த உயிர், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு அக்கிபஞ்சர்ல சொல்றாங்க டிசிஎம் கான்செப்ட்ல. அந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பேர் இருக்கு. எப்படி இதயம் அப்படின்னு ஒரு உறுப்புக்கு பேர் வச்சிருக்கிறோம், நுரையீரல்னு ஒரு உறுப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்கோமோ, அதனுடைய உயிர் சக்திக்கும் ஒரு பேர் இருக்கு அக்குபஞ்சர்ல. இதயத்தோட உயிர் சக்தி பேருக்கு மைண்டு, அடுத்து கார்போரியல், இன்டலெக்ட், எத்திரியல், வில் பவர்னு 5 உயிர் சக்திகள் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம உடம்புல. இதுல இந்த உயிர் சக்திகள் எப்போ அந்த உறுப்பை விட்டு வெளியே போகுதோ அப்பதான் அந்த ஆர்கன் ஃபெயிலியர் ஆகும். லிவர் ஃபெயிலியரு, ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்கல்ல. இந்த ஃபெயிலியர்லாம் ஏன் நடக்குதுன்னா, நவீன மருத்துவத்துல அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஆனா அக்குபஞ்சர்ல ஒரே ஒரு ரீசன் தான். அதனுடைய உயிர் ஆற்றல் அந்த உறுப்பை விட்டு எப்ப வெளியேறுதோ அப்போ அந்த உறுப்பு செயலிழக்குது, ஃபெயிலியர். அந்த உயிர் ஆற்றல் ஏன் அந்த உறுப்பை விட்டு வெளியே போகுது, அது அந்த உறுப்புக்குள்ள இருக்கும்போது என்ன வேலையெல்லாம் செய்யும், அதை எப்படி தக்க வைக்கிறது, இதுக்கான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் என்ன, இதை பயன்படுத்தி ஒருத்தருடைய கேரக்டர் பிஹேவியரை மாற்ற முடியும். படிப்பே வராத ஒரு நபரை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வைக்க முடியும். அதிகமா கோபம் வரக்கூடிய ஒரு நபரை வாழ்நாள் முழுக்க கோபமே வராம பண்ண முடியும். எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடிய ஒரு நபரை மிகப்பெரிய தைரியசாலியா மாற்ற முடியும். சின்னதா ஒரு விஷயம் சொன்னா கூட உடனே அழுவுறாங்க, கண்ணுல இருந்து தண்ணி வருதா, அவங்கள அழுவாம அவங்களோட பிஹேவியர் கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி பலவிதமான கேரக்டரையும் பிஹேவியரையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த உயிர் ஆற்றலை பயன்படுத்துறதுக்கான விஷயத்த இந்த சாப்டர் 9ல சொல்லிக் கொடுப்போம். அடுத்ததா எல்லா மருத்துவத்திலையும் உடம்புல நோய் ஏன் உருவாகுதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரி அக்குபஞ்சர்ல உடம்புல நோய் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா 6 பேத்தோஜன் சொல்லக்கூடிய 6 விதமான நோய் கிருமிகள். அந்த 6 விதமான நோய் கிருமிகள் உடம்புக்குள்ள எப்படி ஊடுருவி வருது, அது உடம்புக்குள்ள வந்தா எந்த உறுப்பை பாதிக்கும், அதை எப்படி அறிகுறியை வச்சு கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி அக்கிபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் பண்றது, இது டங்குல எப்படி பார்க்கலாம், பல்ஸ் டயக்னோசிஸ்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கம்ப்ளீட்டா இந்த ஒரு சாப்டரா சொல்லிக் கொடுப்போம். இதே போல எமோஷன்ஸ், இன்னைக்கு பெரும்பாலும் நபர்களுக்கு உடம்புல நோய் உருவாகிறதுக்கு காரணம் 90% காரணம் எமோஷன் தான். 10% தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, ஃபுட் ஸ்டைலு, ஹேபிட் எல்லாம்.
90% மனோநிலை தான் காரணம்னு ஒரு கன்க்ளூஷன் இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டாங்க. நாங்களுமே எங்கள் அனுபவத்திலுமே நிறைய பேருக்கு பார்த்ததுல மனசு பாதிக்கப்பட்டு நோயாளி ஆனவங்க தான் 90% பேஷண்ட்ஸு. ஸோ அப்படி மனசை பாதிக்கக்கூடிய முக்கியமான 7 விதமான எமோஷன்ஸை பற்றி ஒரு சாப்டராக சொல்லிக் கொடுப்போம். நான் சொன்னேன் முன்ன, கோபம் வராத ஒரு நபரை கோபப்பட வைக்க முடியும், கோபம் வரவங்கள கோபமே வராமல் மாற்ற முடியும். இந்த மாதிரி 7 விதமான எமோஷன்ஸும் ஒருத்தருக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ணி அதை இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா சில உறுப்புகள் சில எமோஷன்ஸில் ஃபெயிலியரே ஆகிடும். அந்த மாதிரி சில எமோஷன்ஸ்லாம் இருக்குது. மொத்தமாக இந்த எமோஷன்ஸ்னால வரக்கூடிய எல்லா விதமான ஹார்மோன் இம்பேலன்ஸையும் டிசீசஸையும் ட்ரீட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இந்த சாப்டரில் சொல்லி கொடுத்துருவோம். அடுத்ததா டிசிஎம்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்யாங்கை வச்சு பேஷண்ட் வந்து டயக்னோசிஸ் பண்ணும்போது யாங் எக்ஸஸ், இன் எக்ஸஸ், யாங் டெஃபிஷியன்சி, இன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை என்ன அர்த்தம்னு தெரியணும் இல்லையா? அந்த அர்த்தத்தை தான் டிசிஎம் பேட்டர்ன்ஸ் சம்மரின்னு ஒரு விஷயமாவே நம்ம ஒரு தனியாக ஒரு சாப்டராகவே சொல்லிக் கொடுப்போம். அடுத்து ஒரு ஸ்பெஷல் சாப்டர் டிசிஎம்மோட ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸை பற்றி. ஓவராலாக டிசிஎம்ல மிக முக்கியமாக இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய 4 விதமான தெரப்பீஸ் இருக்குது. ஒன்று நீட்லிங், இன்னொன்று மாக்சிபூஷன், அடுத்து கப்பிங், அடுத்து எலக்ட்ரோ அக்குபஞ்சர். இந்த 4 ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸை பற்றியுமே தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோடவும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதனுடைய தியரிஸ் வந்து ஒரு சாப்டராக உங்களுக்கு வரும். நீடில் எப்போ பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், மார்க்ஸா எப்போ பயன்படுத்தணும், கப்பிங் எப்போ பயன்படுத்தணும், இது எல்லாமே ஒரு சாப்டராக உங்களுக்கு வரும். இதே போல் எந்த விதமான ஒரு நோயாளி வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை வச்சு மட்டுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது இல்லையா? எப்படி மாடர்ன் மெடிக்கலில் வந்து பிளட் டெஸ்ட், லேப் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. என்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன இன்ஜெக்ஷன் போடணும், என்ன டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அக்குபஞ்சர்லேயும் பேஷண்ட் சொல்கிறத மட்டும் நம்பாமல் நம்ம அவங்க சொல்கிறது கரெக்டு தானா, கரெக்டாக தான் சொல்கிறாங்களா, வேறு ஏதாவது மறைச்சி வச்சுருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பரிசோதனை முறை வேணும் தானே? அதுதான் நாடி பரிசோதனை, பல்ஸ் டயக்னோசிஸ். டிசிஎம்ல 28 டைப்ஸ் இருக்குது, 28 விதமான நாடி பரிசோதனை இருக்குது. அதில் ரொம்ப மிக முக்கியமான மாஸ்டர் பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 4 விதமான மாஸ்டர் பல்ஸை மட்டும் இந்த டிப்ளமோ கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது மூலியமா ஒரு நபர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல இருக்கிற நோய் இன் டிசீஸா, யாங் டிசீஸா, அதை செடேஷன் பண்ணணுமா, டானிஃபிகேஷன் டெக்னிக் மூலியமா சரி பண்ணணுமா, நீடில் மட்டும் பண்ணா போதுமா, இல்லை மார்க்ஸா காட்டணுமா, அவங்களுக்கு நோய் வெளியில இருக்கிற நோய் கிருமிகள்னால வந்ததா, இல்லை அவங்களோட எமோஷன்னால அவங்களுக்கு நோய் உடம்புல உருவாயிருக்கா அப்படின்னு இது எல்லாத்தையுமே இந்த 4 மாஸ்டர் பல்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாஸ்டர் பல்சஸை ரொம்ப எளிமையாக ஒரு சாப்டராக உங்களுக்கு தியரியாகவும் சொல்லி கொடுத்து ஒரு நாள் முழுக்க ப்ராக்டிக்கல் கிளாஸ்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இதே போல் டங் டயக்னோசிஸ்க்கும் தியரி இருக்குது. மொத்தம் 140 விதமான டங் டயக்னோசிஸ் இருக்குது டிசிஎம்ல. அதில் மாஸ்டர் டங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 23 விதமான பிரதானமான நாக்கு பரிசோதனையை இந்த டிப்ளமோ கோர்ஸில் சொல்லி கொடுத்துருவோம். இதை வச்சு ஒருத்தருக்கு உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்கா, ரத்தம் கம்மியாக இருக்கா, வாதம் சம்மந்தமான நோய் இருக்கா, ஹீட் அதிகமாகிடுச்சா, இல்லை ஃப்ளம் அதிகமாக தேங்கிருச்சா, கபம் அதிகமாகிடுச்சா அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி ஒரு சாப்டர் உங்களுக்கு வரும். அதே போல் இதை பற்றி ஒரு நேரடி பயிற்சி வகுப்பு, டைரக்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸும் இருக்குது. அடுத்த சாப்டரு டிசிஎம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட் 5 ஷூ பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றியும், அது ஒவ்வொன்றுக்கும் என்ன சக்தி இருக்குது, என்ன பவர், அது எப்படி உருவாச்சுன்றதை பற்றியும் ஒரு சாப்டர் வரும். இந்த 5 ஷூ பாயிண்ட்ஸ் மொத்தம் 60 புள்ளிகள் இருக்குது. நம்ம உடம்புல 60 சக்தி வாய்ந்த புள்ளிகள் இருக்குது. அதில் ஒரு உறுப்புக்கு 5 பாயிண்ட்டு, ஒவ்வொரு உறுப்புலையும் 5 சக்தி வாய்ந்த புள்ளிகள் இருக்குது. மொத்தமாக அக்குபஞ்சரில் 12 உறுப்பு தானே. ஸோ 12 × 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புடைய 5 சக்தி வாய்ந்த புள்ளிகளை பற்றியும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு சாப்டர் வரும். ஸோ சாப்டர் 17லேருந்து சாப்டர் 28 வரைக்கும் 12 உறுப்புகளுக்கும் 12 சாப்டராக 12 வீடியோவாக கிளாஸ் வரும். ஒவ்வொரு வீடியோலும் 5 பாயிண்ட்ஸை பற்றி படிப்பீங்க. 1 மணி நேரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோவும். அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு. அடுத்ததா நம்ம டிசிஎம் அக்குபஞ்சரில் ஜெனட்டிக் ட்ரீட்மெண்ட், மரபணு சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கும் இருக்கு. பரம்பரையாக வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கும் இருக்கு. அதுக்கான அடிப்படை சக்திகள் நம்ம உடம்புல 8 விதமான சக்திகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 2 விதமான சக்திகளை பத்தி இந்த சாப்டர்ல சொல்லிக் கொடுப்போம். அதுதான் ரென் சேனல், டியூ சேனல் அப்படின்னு. இதை பத்தி நார்மல் அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ நார்மல் அக்குபஞ்சர்ல இதை நம்ம சாதாரணமாக ரென்ல 24 புள்ளி இருக்கு, டியூல 26 புள்ளி இருக்குன்னு படிச்சிருப்போம்.
ஆனால் இது எந்த மாதிரி சூழ்நிலையில் பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம டிசிஎம் அக்கிபஞ்சரில் இருக்குது. அதான் சிம்பிளாக நான் சொன்னேன். பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள், மரபணுவில் வரக்கூடிய ஜெனட்டிக் டிசீசஸ், பிறவியிலிருந்தே வரக்கூடிய நோய்கள், இது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த 2 சக்திகளை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதை பற்றியும் இந்த டிப்ளமோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்ததா டிசிஎம்ல இருக்கிற இன்னும் ஸ்பெஷலான சில பாயிண்ட்ஸ் இருக்குது. பேக் ஷூ பாயிண்ட்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி பற்றியும், யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ்ன்ற கேட்டகரியை பற்றியும் சொல்லிக் கொடுப்போம். இதில் பேக் ஷூ பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய புள்ளிகள். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னா, ஒரு உறுப்புக்கு நேரடியா உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய புள்ளி. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு உறுப்புல பிளட் கம்மியானாலும், எனர்ஜி கம்மியானாலும், நீர் சத்து கம்மியானாலும், எசன்ஸ் கம்மியானாலும், உயிர் சக்தி கம்மியானாலும், எது குறைஞ்சாலும் எல்லா விதமான பற்றாக்குறையவும் சரி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த புள்ளினா அது ஒரே கேட்டகரி தான், பேக் ஷூ மட்டும்தான். அதுக்கு காம்பினேஷன் யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ். ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா அதை காப்பாத்துறதுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த பேக் ஷூ பாயிண்ட். இதை பயன்படுத்திட்டீங்கன்னா எந்த ஆர்கனையுமே ஃபெயிலியர் ஆகாம 100% நம்மளால காப்பாற்ற முடியும். நாங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரீசெண்டா ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டை ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த பேக் ஷூ பாயிண்ட்ஸை பயன்படுத்தி. அவ்வளோ அதிசக்தி வாய்ந்த பேக் ஷூ பாயிண்ட்ஸை பத்தி ஒரு சாப்டரா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதே போல அடுத்ததா ஃப்ரண்ட் மூவ் பாயிண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. உடம்புல சக்தி கம்மியான ஒரு நோய் வரும்னா, உடம்புல சக்திகள் தேங்கினாலும் கெட்டு போனாலும் நோய் வரும், இன்ஃபெக்ஷன் ஆகி. ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், கேன்சரு, இந்த மாதிரி சில உடம்புல சக்திகள் தேங்கி கெட்டு போறதுனால வரக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நோய்களை வராம பாதுகாக்கிறதுக்கான புள்ளிகள் தான் ஃப்ரண்ட் மூவ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் மூலியமா ஒரு உறுப்பு பாதிப்பு உள்ளாயிருக்கு அப்படின்றத ஸ்கேன்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இதுக்கு பேர் அலாரம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாரம் மாதிரி இந்த பாயிண்ட்டை தொட்டாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இந்த உறுப்பு பாதிச்சுக்கா இல்லையா அப்படின்னு. ஸ்கேனு பிளட் டெஸ்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சுக்கலாம். அந்த பாயிண்ட்ஸை பற்றியும் ஒரு சாப்டர் சொல்லி கொடுக்க போகிறோம். இதே போல் அடுத்ததா நம்ம அக்குபஞ்சரில் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. ப்ரோட்டோகால்னா அதுக்கான ஒரு சரியான ஒரு வழிமுறை இருக்கும் இல்லையா. ஒரு பேஷண்ட் எப்படி டயக்னோசிஸ் பண்ணணும், அவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை எதை முதல் ட்ரீட் பண்ணணும், எதை ரெண்டாவதா ட்ரீட் பண்ணணும். ஒரு 10 பிரச்சனை சொல்கிறாங்க, அந்த 10 பிரச்சனையில் எதை சரி பண்ணணும், எதை ரெண்டாவதா சரி பண்ணணும், எதை மூணாவதா சரி பண்ணணும், அதுக்கான சரியான அக்குபஞ்சர் பாயிண்ட்டை எப்படி சிம்பிளாக தேர்ந்தெடுக்கிறது. அந்த ஒவ்வொரு அறிகுறிக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், டெய்லியும் வர சொல்லணுமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர சொல்லணுமா, வாரத்தில் 2 நாள் பார்க்கணுமா, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நோய்க்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் இது எல்லாத்தையுமே எப்படி பண்றதுன்னு நாங்க பர்சனலா நாங்க பயன்படுத்தக்கூடிய எங்களுடைய ஃபார்முலாவை நாங்க சொல்லிக் கொடுக்க போறோம். அது ஒரு சாப்டர். இதே போல அடுத்ததா மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வரும் இந்த டிப்ளமோல. ஃபுல்லாவே மெடிக்கல் சப்ஜெக்ட்ல ஒட்டு மொத்தமா நம்ம உடம்புடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எலும்புனால உருவானது. எலும்பு இல்லைன்னா நம்ம மனித உடல் ஒரு அமைப்பாவே இருக்காது. அந்த எலும்பு எத்தனை வகையா இருக்கு, அதுல என்னென்ன பார்ட் இருக்கு, அது ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யுதுன்னு அதோட அனாட்டமி பிசியாலஜி தெரிஞ்சுப்பீங்க. இதே போல உடம்புல இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட முக்கியமான மசில்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. ஓவரால் அந்த மசில்ஸோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அதனோட ஃபங்க்ஷன் என்ன, அதுல எத்தனை வகை இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. இதே போல ஸ்கின்னு, தோல் இருக்கு தானே. டெர்மட்டாலஜி கிளாஸ் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு தெரியும். கடந்த மாசம் ஸ்கின்னை பத்தின ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் தோல் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு. அந்த தோலை பத்தின அனாட்டமி பிசியாலஜி படிப்பீங்க. அடுத்த சாப்டர்ல உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்களால் உருவானது தானே. அந்த ஒரு செல்லு என்னென்ன பொருள்னால உருவானது அப்படின்றது தான் ஜூம் பண்ணி இப்போ ஒரு இமேஜா காமிச்சிருக்கோம் பாருங்க. ஒரு செல்லு எடுத்துட்டு அந்த செல்லுக்குள்ள எத்தனை பாகம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 20 to 30 விதமான சின்ன சின்ன பாகங்கள் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு அணுவை உருவாக்குது. அந்த ஒவ்வொரு பாகமும் என்ன வேலை செய்யுது அப்படின்னு ஒரு செல்லை பத்தின ஒரு மெடிக்கல் டூர் மாதிரி ஒரு சாப்டர் உங்களுக்கு வரும். இதுலயே மெடிக்கல் டெர்மினாலஜிஸ், மெடிக்கலா பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற அந்த மெடிக்கல் டேர்ம்ஸை பத்தி வரும். அடுத்த சாப்டர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி. ரெஸ்பிரேட்டரினா சுவாச மண்டலம், அதை பத்தியும், சர்க்குலேட்டரினா ரத்த ஓட்ட மண்டலத்தை பத்தியும் படிப்பீங்க. இதுலயே இதயம், நுரையீரலுடைய அனாட்டமி பிசியாலஜி வந்துடும். அடுத்ததா சாப்டர்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலத்தை பத்தியும், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க மண்டலத்தை பத்தியும் மெடிக்கல் சயின்ஸ் வரும்.
டைஜஷனில் ஸ்டொமக்கு, ஸ்ப்ளீனு, லார்ஜ் இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டின், பேன்க்ரியாஸு, லிவரு, கேல் பிளாடர்னு ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்பை பற்றின அனாட்டமியும் ஃபிசியாலஜியும் அதில் சுரக்கக்கூடிய என்சைம்ஸை பற்றியும் அதனுடைய தேவைகளை பற்றியும் மெடிக்கல் சயின்ஸ் வரும். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் கிட்னியை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. அடுத்த சாப்டரில் ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்தோட இனப்பெருக்க மண்டலம், யூட்ரஸ் எப்படி உருவாச்சு, அதில் என்னென்ன பாகம் இருக்கு, கருமுட்டை எப்படி வளருது, பெண்களுக்கு எப்படி பீரியட்ஸ் ஆகுது, பெண்கள் எப்படி கன்சீவ் ஆகுறாங்க, இது எல்லாமே வரும். ஆண்களுக்கு ஆண் உறுப்பு பகுதியில என்னென்ன உறுப்புகள் இருக்கு, 4 விதமான சுரப்பிகள் இருக்கு. எல்லாருக்கும் விந்தணு உற்பத்தி ஆகுறது ஒரு இடம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மெடிக்கலா 4 பாகங்கள் இருக்கு. அது 4 ஒன்னா சேர்ந்தாதான் விந்தணு முழுமையா உற்பத்தி ஆகும். அந்த 4 பாகங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதுல என்ன பொருட்கள் உருவாகுது, விந்தணுடைய கவுண்ட் எவ்வளவு இருக்கணும், சைஸ் எவ்வளவு இருக்கணும், அதனுடைய உயிர் சக்தி எப்படி இருக்கணும், விந்தணு எப்படி உருவாகுது, அதுக்கான ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் தேவை, இது எல்லாமே படிப்பீங்க. இது மட்டுமே ஒரு சாப்டர். இதே போல அடுத்ததா நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை பத்தி படிப்பீங்க. அதுல மூளையை பத்தியும் ஸ்பைனல் கார்டை பத்தியும் வரும். மூளையில முக்கியமான செரிப்ரம்ல இருக்கக்கூடிய 4 பாகமும், செரிபெல்லம் பத்தியும், அப்புறம் பிரெயின் ஸ்டெம்ல இருக்கக்கூடிய 3 பாகத்தை பத்தியும், மொத்தமா 7 விதமான மூளை பாகங்களை பத்தி ஒரு சாப்டரா படிப்பீங்க. இதுலயே ஸ்பைனல் கார்டை பத்தியும் வந்துடும். அடுத்ததா ஒரு சாப்டர்ல பிளட் எப்படி உருவாகுதுன்ற மெடிக்கல் சயின்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இந்த ஒவ்வொரு செல்லும் எங்க இருந்து உருவாகுது, அது எப்படி உருவாகுது, அதனுடைய வேலை என்ன, அது எவ்வளவு கவுண்ட் இருக்கணும் அப்படின்றத பத்தியும், இதுல முக்கியமான இம்யூனிட்டி, ரத்தத்துல தானே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, அந்த இம்யூனிட்டி எப்படி உருவாகுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தியும் படிப்பீங்க. அடுத்த சாப்டர்ல ஹார்மோனல் சிஸ்டம், சுரப்பி மண்டலம் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது, எப்படி இயங்குது, என்னென்ன சுரப்பிகள் நம்ம உடம்புல இருக்கு, அதுல என்னென்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒவ்வொரு ஹார்மோனும் உடம்புல என்ன வேலை செய்யுதுன்னு சுமாரா ஒரு 50க்கும் மேற்பட்ட ஹார்மோன்ஸை பத்தின மெடிக்கல் சயின்ஸ் இந்த சாப்டர்ல சொல்லிக் கொடுப்போம். அடுத்த சாப்டர்ல கடைசியா முக்கியமான விஷயம் லெபார்டரி டெஸ்ட்டை பத்தி. இன்னைக்கு எந்த பேஷண்ட் வந்தாலும் ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டோட தானே வராங்க நம்ம கிட்ட, ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட தானே வராங்க. அப்படி பார்த்தா ஒரு 13 வகையான ரிப்போர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமா அடிப்படையில இன்னைக்கு மருத்துவத்துறையில பார்க்கக்கூடிய முக்கியமான காமன் பிளட் டெஸ்ட். அந்த 13 விதமான லெபார்டரி டெஸ்ட்டை பத்தியும் சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் அதுல என்ன வேல்யூஸ் பார்ப்பாங்க, எது நார்மல் எது அப்நார்மல், அது எப்ப பார்க்கணும், நீங்க பார்க்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த 13 டெஸ்ட்ல எந்த டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லணும், இது எல்லாமே ஒரு சாப்டரை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இதே போல அடுத்ததா வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நியூட்ரிஷன் ரெக்கமெண்ட் பண்ணணும் இல்லையா, அவங்க வரக்கூடிய நோய் தகுந்த மாதிரி எந்த சத்து இருக்கக்கூடிய உணவை சாப்பிடணும்னு சொல்லணும். அந்த சத்துக்களை 2 விதமா பிரிப்பாங்க பயோகெமிஸ்ட்ரியில, மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு. மேக்ரோ அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல டெய்லியும் நமக்கு நிறைய கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன், 3 நியூட்ரிஷன் தான் நிறைய கிடைக்கும். புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து. இந்த ஒவ்வொரு சத்தும் உடம்புல எதுக்கு தேவை, அது என்ன வேலை செய்யுது, அது கம்மியான என்ன நோய் வரும், அதிகமான என்ன நோய் வரும், எந்த உணவுலலாம் இது அதிகமாக நமக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ புரோட்டீன் சாப்பிடணும், எவ்வளோ கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், எவ்வளோ கொழுப்பு சத்து சாப்பிடணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரா உங்களுக்கு வரும். இதே போல் அடுத்து இன்னொரு சாப்டர் மைக்ரோ நியூட்ரியன். மைக்ரோ அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணவு சத்துக்கள் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் நேச்சுரலாகவே, அதுதான் விட்டமின்ஸும் மினரல்ஸும். ஆனால் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. நிறைய விட்டமின்ஸ் நிறைய மினரல்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக ஒவ்வொரு விட்டமினும் ஒவ்வொரு மினரலும் எதுல இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது, அது உடம்புக்குள்ள என்ன வேலை செய்யுது, அது கம்மியான என்ன நோய் வரும், அதிகமான என்ன நோய் வரும், அது எந்த உணவுல நமக்கு ஈஸியா எடுத்துக்க முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளவு விட்டமின் சாப்பிடணும், எவ்வளவு மினரல் சாப்பிடணும், இது எல்லாமே ஒரு சாப்டரா சொல்லி கொடுத்துருவோம். ஃபைனலா பேஷண்ட்ஸ்ன்னு வந்தாலே கண்டிப்பா அவங்களுக்கு சத்து குறைபாடுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது சப்ளிமெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு இருக்கு. ஏன்னா எல்லா நோய்களையும் உணவு மூலியமாவே குணப்படுத்தக்கூடிய கட்டத்தை தாண்டி தான் பெரும்பாலும் நோயாளிகள் நம்ம கிட்ட வராங்க. அப்போ நம்ம உணவை தாண்டி நியூட்ரிஷனா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாங்க பர்சனலா பயன்படுத்தக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் என்ன, அந்த துணை உணவுப் பொருட்கள் சப்ளிமெண்ட் டானிக்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தனியா ஒரு சாப்டர் வரும். ஒவ்வொரு டானிக்கும் அதுல என்னென்ன முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது எதுக்கு பயன்படுத்தலாம், அக்யூபஞ்சர்ல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நாங்க பயன்படுத்தக்கூடிய நேச்சுரல் ஃபுட் சப்ளிமெண்ட்டை பத்தி சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டிப்ளமோல இருக்கிற 44 சாப்டருடைய சிலபஸ். ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கு இதை, சரிங்களா? ஸோ இந்த ஓவரால் கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு புக்காகவும் கொடுத்துருவோம், எக்ஸப்ட் மெடிக்கல் சப்ஜெக்ட் தவிர.
மெடிக்கல் சப்ஜெக்ட் எதுவுமே புக்காக வராது. அக்குபஞ்சர் மட்டும் கம்ப்ளீட்டாக புக்காக வந்துடும். மொத்தம் 3 புக் இருக்குது. ஃபர்ஸ்ட் புக்கில் அக்குபஞ்சரோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வரும். அடுத்ததா அக்குபஞ்சரில் இருக்கிற நாக்கு பரிசோதனை, நாடி பரிசோதனை பற்றி வரும். இது எல்லாமே கலர் புக்கு. நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி குவாலிட்டியான கலர் புக்காக இருக்கும். அடுத்து 2வது புக்கில் இந்த 60 புள்ளிகள் சொன்னாலே 60 புள்ளிகளுடைய பாயிண்ட் லொக்கேஷன், அதனுடைய அமைவிடம், அதனுடைய செயல்பாடுகள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கு, அது மூலியமா என்னென்ன நோய்கள் குணமாகும்னு தெளிவாக தமிழ்லே எளிமையாக புரியுற மாதிரி உங்களுக்கு கலர் புக்காக இருக்கும். அடுத்து 3வது புக்கு வந்து சிங்கிள் கலர் புக்கு. ஏன்னா இது வெறும் பாயிண்ட் காம்பினேஷன்ஸ்க்கு மட்டுமே இது ஒரு அடிஷ்னல் புக்கு. 310 விதமான நோய்கள் மற்றும் அறிகுறிகளுக்கான எங்களுடைய ரெடிமேட் பாயிண்ட் காம்பினேஷன் புக்கு. இது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் புக்கு. நீங்கள் இந்த புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸையும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளையும் 90% நீங்கள் அட்டன் பண்ணலாம் டைரெக்டாக. அப்படி 310 நோய்கள் மற்றும் அறிகுறிகளுக்கு ரெடிமேட் பாயிண்ட் காம்பினேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் 3வது புக். இது எல்லாமே இந்த டிப்ளமோ கோர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த டிப்ளமோ இன் டிசிஎம் அக்யூபஞ்சர் கோர்ஸு மொத்தம் 6 மாதம் நடக்கும். இந்த 6 மாதம் ஆன்லைன் கோர்ஸில் உங்களுக்கு இந்த 44 வீடியோ சாப்டர்ஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே கவர் ஆகிடும். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக ஆல்ரெடி நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவோம். உங்களுடைய மொபைல்லையும் லேப்டாப்பில் டேப்பில் எதில் வேணாலும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ் லாக் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் 2 வீடியோ பார்க்கணும் அப்படின்றது போல் 6 மாதத்துக்கு கிளாஸ் நடக்கும். இந்த கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வாரத்தில் ஒரு நாள் லைவாக ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். உங்களுடைய சந்தேகங்களை அதில் நேரடியாக எங்ககிட்ட கேட்டுக்கலாம். இது போக டெலகிராமில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி குரூப் இருக்குது. அதில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். லைஃப் லாங் அந்த குரூப்பில் நீங்கள் எப்போ டவுட் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த சப்போர்ட் லைஃப் லாங் இருக்கும். அடுத்ததாக இந்த கிளாஸில் 5 நேரடி பயிற்சி வகுப்பு, 5 ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ஸு டைரெக்டாக வந்து நம்மளோட அமிர்தா அக்யூபஞ்சர் கிளினிக்லேயே அட்டன் பண்ணணும். மாதத்தில் ஒரு நாள் தான் இந்த ப்ராக்டிக்கல் நடக்கும். ஸோ 6 மந்த்துக்குள்ளே 5 ப்ராக்டிக்கல் நேரடியாக வந்து அட்டன் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் தான். இந்த கோர்ஸோடைய டோட்டல் ஃபீஸு 15,000 ரூபா, 15,000 ருபீஸ். இது ஒரே பேமெண்ட்டாக பண்ண முடியாதவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. மந்த்லி 3,000 அப்படின்ற மாதிரி 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக 5 மந்த்துக்கு ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அமிர்தா அக்யூபஞ்சர் இன்ஸ்டிடியூஷனுடைய ஆன்லைன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த சாஃப்ட் காப்பியை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், ஃப்ரேம் பண்ணிக்கலாம், எல்லா விதத்துலையும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடிஷ்னலாக இந்த கோர்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த 15,000 ருபீஸ் ஃபீஸு. ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் மூலிமாவோ இல்லை ஃபோன் கால் மூலிமாவோ காண்டாக்ட் பண்ணி அட்மிஷனுக்கு என்கொயரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய அமிர்தா அக்யூபஞ்சர் காலேஜில் இந்த டிப்ளமோ கோர்ஸ் மாதிரியே இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்த்துட்ருக்கீங்க. இதில் 2 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டிப்ளமோவும் அட்வான்ஸ் டிப்ளமோவும் நேரடியாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக அக்யூபஞ்சரிஸ்ட்டாக உருவாக்குறதுக்கான கோர்சஸ். மீதி இருக்கிற எல்லா கோர்சஸுமே ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ். நீங்கள் ஒரு பேராலிசிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா அதுக்கான கோர்ஸ் படிக்கலாம். சயாட்டிக்கா ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா அதுக்கான கோர்ஸ் படிக்கலாம். ஆர்த்ரைட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா அதுக்கான கோர்ஸ் படிக்கலாம். இதே போல் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் இருக்குது, வெரிகோஸ் வெயின் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் இருக்குது, கைனகாலஜி கோர்ஸ் இருக்குது, டயாபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸும் நிறைய இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லது.